ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு லைனிங் ப்ளவுஸ் நீட்டாக எப்படி தைக்கலாம் அப்படின்னு தான். பிசிறுலாம் மேல் சைடு எதுவும் வராது, பட்டிக்கும் ஷோல்டருக்கும் உள் சைடு போயிடும். அப்படியே அடிச்சு திருப்பிக்கலாம், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸ்லீவுக்கும் பைப்பிங் வச்சுருக்கு, ரெண்டு சைடு பைப்பிங் வந்திருக்கு. கிளாத்லேயே கிராஸ் வந்த லைன் இருக்குது, அதனால் இந்த மாதிரி ஸ்லீவுக்கும் ஆப்போசிட் வச்சு மாற்றி வச்சுருக்கு. அதுவே ஒரு டிசைன் மாதிரி ஆயிடுச்சு. துணி அதிகமாக இருந்ததுன்னா கழுத்து பீஸுக்கும் இதே மாதிரி வச்சு இன்னொரு டிசைன் பண்ணிக்கலாம். இது 1.25 மீட்டர் எடுத்து இதுக்கு தான் துணி சரியாக இருந்தது. ப்ளவுஸ் லென்த்து 15 இன்ச்சு, உடம்பு சுற்றளவு பேக் சைடு 22 இன்ச்சு. இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1.25 மீட்டர் துணி எடுத்தது. காட்டன் கிளாத் அப்படிங்கிறனால தண்ணியில் போட்டாலும் அகலம் 16 இன்ச்சு வர அளவுக்கு சுருங்கிருச்சு. ஆம்கோல் சுற்றளவு அதிகம், கை லூஸும் அதிகம் அப்படிங்கிறதுனால துணி அதிகமாக ஜாஸ்தி எடுத்தது. ஜாயிண்ட் இல்லாமல் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டிங் செய்யும்போது 12 இன்ச்சு ஷோல்டர் வச்சது. இது தைச்ச பின்னாடி இந்த அளவுக்கு அகலமாக விரி வாங்கி வந்துடும். 16 இன்ச்சு ஷோல்டர் இருக்கிறவங்களுக்கும் சரியாக இருக்குது, லூஸ் வராது. ஃப்ரண்ட் சைடு 10.5 இன்ச்சு மேல் சைடு லூஸ் இருக்குது, கீழ் சைடு 10.25 இன்ச்சு வரும். ஸ்லீவ் லென்த்து 8.5 இன்ச்சு, ஆம்கோல் சுற்றளவு 18 இன்ச்சு வரும். மேல் சைடு கை சுற்றளவு 7.25 இன்ச்சு வரும். தைக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சு வச்சுது. 9 இன்ச்சு வைக்கும்போது 18 இன்ச்சு அகலம் இருந்ததுனா தான் சரியாக இருக்கும். தண்ணியில் போட்டு சுருங்கினதுனால துணி கம்மியாக இருக்கும், அதனாலேயே 30 சென்டிமீட்டர் சேர்த்து எடுத்ததுனால சரியாக இருந்தது. 1.25 மீட்டர் எடுத்ததுன்னா ஜாயிண்ட் இல்லாமல் தைக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கிற ப்ளவுஸுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேக் சைடுலேருந்து தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு உள் சைடு பிசிறில் போகிற மாதிரி அடிச்சு திருப்பிக்கலாம். இது காட்டன் ப்ளவுஸ் தான். கீழ் சைடு ஒரு லைனிங் கிளாத்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வச்சுக்கலாம் உள் சைடு போகிற மாதிரி. நெக்கு அகலம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே பிடிச்சி தைக்க முடியாது. பெரிய தையல் வச்சு சைடில் அடித்து விட்டுக்கலாம் துணி நகராமல் இருக்கிறதுக்கு. இல்லைனாலும் இந்த மாதிரி ஊசி குத்தி வச்சிட்டோம்னா கிளாத் எங்கேயும் நகராது, தைக்கும்போது கரெக்டாக வரும். சைடில் 2 பக்கம், கீழ் சைடு ஒரு பக்கம் குத்தி வச்சுக்கலாம். இப்போ 4 இன்ச்சுக்கு மேலே தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். சின்ன தையல் வச்சுக்கலாம். வளைவான ஷேப்பு வரும்போது மெதுவாக தைச்சிக்கலாம், அப்போ தான் ஒரே அளவு சுற்றளவு வரும். அடித்து திரும்பும் போதும் நெக் சுற்றளவு ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக இருக்கும். இந்த முதல் தையல் அடிக்கும்போது கொஞ்சம் மெதுவாகவே தைச்சிக்கலாம். 3 கிளாத்து வச்சு தையல் அடிக்கும்போதும் கடைசியில் முடிக்கும்போது ஏதோ ஒரு கிளாத்து எச்சு கம்மியாக வரும். அதுக்கு அந்த ஊசியை எடுத்து அதை சரி பண்ணி அதுக்கு பின்னாடி தையல் அடிச்சுக்கலாம். அப்போ சரியான அளவு வரும், சுருக்க வராது. உள் சைடு இருக்கிற லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். லைனிங் கிளாத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத 3/4 இன்ச்சு அகலம் இருக்கிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு லைனிங் கிளாத்து 1.25 மீட்டர் எடுத்ததுனால துணி அதிகமாகவே இருக்குது. அதனால் கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். உள்ளே இந்த கழுத்து பீஸ் வைக்காமல் இருந்தோம்னா கழுத்து டைட்டாக இருந்ததுனாலும் பேக் சைடு மட்டும் ஒவ்வொருத்தருக்கு துணி ரொம்ப மெலிசாகும்போது கிழிஞ்சு போயிடுது. அதனால் இது உள்ளே வச்சிட்டோம்னாலும் தைக்கிறதுக்கும் நல்லா கிரிப்பாக இருக்கும், சுருக்க எதுவும் வராது. அதனாலே இந்த கிளாத்து வைக்கிறது தைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், துணி லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். வளைவான ஷேப் இருக்கிற இடத்துக்கு திரும்பி வரக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம், தையலில் போடாமல் கட் பண்ணிக்கலாம். சில கிளாத்து ரொம்ப மெலிசாக இருக்கும், அதனால் உள்ளே துணி வைக்காமல் தைச்சிட்டோம்னாலும் ரொம்ப டைட்டாக போடுறவங்களுக்கு பேக் சைடு ஒவ்வொருத்தருக்கு தையல் விட்டுருது, இல்லைனாலும் துணியை கிழிஞ்சு போயிடுது. உள்ளே இந்த மாதிரி துணி வச்சிட்டோம்னாலும் நல்லா கிரிப்பாக இருக்கும். இப்போ அடித்து திருப்பியாச்சு. ஃப்ரண்ட் சைடும் இதே மாதிரி
ஆப்போசிட் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். உள்ளே ஒரு கிளாத் வச்சுக்கலாம். இதிலிருந்து நாம் வெட்டின கிளாத்தே இருக்குது நெக் பீஸில். அதையே 2 நெக்குக்கும் இதையே வச்சுக்கலாம். உள் சைடு 3/4 இன்ச்சுக்கு மேலே துணி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ அந்த சைடு அதிகமான துணி இருக்கும். அது இன்னொரு நெக்குக்கும் சரியான அளவு வந்துடும். சின்ன தையல் வச்சு 1/4 இன்ச்சுக்கு மேலே வர்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயே தையல் அடிச்சுக்கலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you can get latest video notifications. And this is absolutely free. தையல் அடித்த பின்னாடி உள் சைடு இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பீஸும் இதே மாதிரி ஆப்போசிட் வச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்னா சீக்கிரமாகவே வேலை முடியும். கழுத்து பீஸும் ஒரு தையிலேயே எல்லாமே வேலை முடிஞ்சிடும். அதனால் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டைமும் மிச்சமாகும், ஃபினிஷிங்கும் நல்லா வரும். காட்டன் கிளாத்துக்கு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இதே சிந்தட்டிக்கு அந்த மாதிரி மெட்டீரியலில் இந்த மாதிரி தைக்கிறதுனா ரொம்ப டைம் எடுத்துக்கும், கிளாத்து நகர்ந்து போகும். அதுக்கு எப்படி தைக்கிறதுன்னு வேறு வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதுக்கு மேல் சைடு துணி வச்சு அடித்து திருப்பி அதுக்கு முன்னாடி தையல் அடிச்சுக்கலாம். வளைவான ஷேப்புக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி உள் சைடு 3/4 இன்ச்சு அளவுக்கு கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு பீஸும் பேக் பீஸும் உள் சைடு தையல் அடித்தாச்சு. நீ 2 பீஸையும் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாயிண்ட்டு 2 சைடு வர மாதிரி பிரித்து விட்டுக்கலாம். அப்போ தான் திக்னஸ்ஸாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். சென்டர் வர்றது கரெக்டாக வரணும். லைனிங் கிளாத்து ஒரு சைடு இருக்கணும், ப்ளவுஸ் கிளாத்து ஒரு சைடு கரெக்டாக வரணும். அதை சரியாக வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். ரெண்டு ஜாயிண்ட்டும் கரெக்டாக வந்துருச்சு. அதை அப்படியே உள் சைடு திருப்பி விட்டுக்கலாம். ஜாயிண்ட் வந்தது பேக் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டு லைனிங் கிளாத்தெல்லாம் உள் சைடு போகிற மாதிரி அப்படியே மடித்து விட்டுட்டு வந்துக்கலாம். தையல் அடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஊசி அடைக்கி ஒரு தையல் அடிச்சுக்கலாம், சின்ன தையலாக வச்சுக்கலாம். முதல் தையல் அடிக்கும்போதும் மெதுவாக தைச்சிக்கலாம், கரெக்டான அளவு வரணும். ப்ளவுஸை விட்டு கீழே இறங்கி வந்து ஜாயிண்ட் போட்டதுனாலும் தையல் மேல் சைடு வர்றதுனால பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் முதல் தையல் மெதுவாக தைச்சி அடுத்த தையலும் வேகமாக தைச்சிக்கலாம். பின்னாடி கை கொடுத்து அடிச்சிட்டோம்னா சுருக்கம் எதுவும் வராது. லைனிங் கிளாத்து மேல் சைடு வராமல் அப்படியே மடித்து விட்டு உள் சைடு போகிற மாதிரி வச்சுக்கலாம்.
2 தையலும் அடித்த பின்னாடி பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். லைனிங் கிளாத்து மேல் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் தையல் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மேல் சைடு இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்து 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி கட்டிங் செஞ்சுருக்கு. பெரிய தையல் வச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் நிறுத்தி மெதுவாக தைச்சிக்கலாம். கிளாத்து உள் சைடு சுருக்க எதுவும் இல்லாமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஷோல்டர் சென்டர் வர்றதும் கரெக்டாக வரணும். இந்த மாதிரி தையல் அடிக்கும்போது நம்ம கையை வச்சு அப்படியே ரன்னரோடையே மெதுவாக விட்டுட்டோம்னாவே அதே கரெக்டாக போய்க்கும். கீழ் சைடு கிளாத்தை மட்டும் ஒரு விரலை அப்படியே அமுத்துன மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது. அந்த மெத்தேடு மட்டும் கரெக்டாக தைச்சிட்டோம்னா 2 கிளாத்து ஈவனாக வரும். எப்பவுமே மிஷின் போகிற வேகத்துக்கு கீழே இருக்கிற கிளாத்து தான் அதிகமாக உள் சைடு போயிடும். தையல் முடித்து கடைசியில் வரும்போது ஒரு கிளாத்து மட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே அந்த கிளாத்து மட்டும் லைட்டாக இழுத்து மாதிரி வச்சுக்கணும். தையல் அடித்த பின்னாடி அதிகமாக இருக்கிற கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு 1.5 இன்ச்சுக்கு கிளாத்து விட்டுருக்கு மடித்து தைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு பெரிய தையல் வச்சு அடிச்சுக்கலாம். இதுக்கும் கீழே ஒரு விரலில் அமுத்துன மாதிரி பிடிச்சிக்கலாம். அப்போ தான் எண்டில் வரும்போது கரெக்டாக வரும். ஏன்னா பெரிய தையல் வச்சு வேகமாக தைக்கும் போதும் ரொம்ப வேகமாக போயிடும். அப்போ கீழ் சைடு இருக்கிற கிளாத்து மட்டும் பத்தாமல் வரும். சின்ன தையல் வச்சு அடிக்கிறதுக்கும் அதே மாதிரி தான். மேல் சைடு மடித்து தைக்கிறத அப்படியே விட்டுடலாம். கீழே இந்த விரலில் மட்டும் அப்படியே அமுத்துன மாதிரி பிடிச்சிட்டோம்னாவே போதும். ரெண்டு கிளாத்தும் ஒரே அளவு வந்திருக்கு. இழுத்து அடித்ததுனால ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. அடுத்து டாட் பிடிச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸு பெரிய ப்ளவுஸு, அதனால் 2.75 இன்ச்சு அகலம் வர மாதிரி வச்சுக்கலாம். 3 இன்ச்சு நீளத்துக்கு வச்சுக்கலாம். 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட் அகலம் வச்சோம்னா 2.25 இன்ச்சு அகலத்துக்கு சரியாக வந்துடும். இல்லைனாலும் 3 இன்ச்சு அளவு கூட வச்சுக்கலாம். ஒரு தையல் அடித்து அதுக்கு பின்னாடி இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். இது பிசிறு உள் சைடு போகிற மாதிரி மடித்து விடலை. ஏன்னா கிளாத்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால மடித்து விட்டோம்னா ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் வெட்டி விட்டுடலாம் கிராஸாக. கீழ் சைடு பிடிச்ச டாட்டுக்கு ஒரு 1.25 இன்ச்சு மேல் சைடு வச்சுக்கலாம். அப்படியே ரெண்டாக மடித்து 3.5 இன்ச்சு நீளத்துக்கு தையல் அடிச்சுக்கலாம். ரெண்டு டாட் பிடிச்சதுக்கும் இடையில ஆம்கோல் சுற்றளவுக்கு வர மாதிரி மடிச்சுக்கலாம். அதிலிருந்து 4.5 இன்ச்சு நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். மேல் சைடு 1/4 இன்ச்சுக்கு ஆரம்பித்தோம்னா கீழ் சைடு வரும்போது ஊசி எடைக்கு முடித்து அப்படியே திருப்பி இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். கப் ஷேப்பு கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து பட்டி தையல் அடிச்சுக்கலாம்.
பட்டி பீஸுக்கு உள் சைடு போகிற மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். இதுக்கு பிசுறு உள் சைடு போகிற மாதிரி தையல் அடிக்கணும். அதனால் பட்டி என்ன அளவு இருக்கோ அதே அளவு ஒரு கிளாத் இருந்துனா தான் சரியாக இருக்கும். லைனிங் கிளாத்லேயே துணி அதிகமாக இருக்குது, அதில் ஒரு கிளாத்து வெட்டிக்கலாம். அதுக்கு மேலே ப்ளவுஸ் கிளாத்தை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பட்டி கிளாத்தை வச்சுக்கலாம். கட்டிங் செய்யும்போது 1/4 இன்ச் 1 பாயிண்ட் அளவுக்கு தான் துணி விட்டுருக்கு, அதே அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். இன்னொரு பீஸும் ஆப்போசிட் வச்சு இதே மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். எப்போவுமே 2 பட்டி பீஸும் ஒன்று ஜாயின் பண்ணால் அடுத்த பீஸும் ஆப்போசிட் வச்சு தையல் அடிச்சிட்டோம்னா தான் எப்பவும் மாறி போகாது. இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் 2 பீஸும் ஒரே மாதிரி வந்துடும். அப்போ ஜாயின் பண்ணும்போது பிரித்து தைக்கிற மாதிரி வந்துடும். அதனால தான் ஒரு பீஸ் அடித்தா அதுக்கு பின்னாடி ஆப்போசிட் வச்சு அடிச்சிட்டோம்னா எப்போவுமே மாறி போகாது. அது மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பேக் சைடும் கட் பண்ணி விட்டுருக்கு. பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். தையல் அடித்த பின்னாடி அதிகமாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிட்டோம்னா சரியான அளவு வரும். ரெண்டு பீஸும் ஒரே அளவு இருக்குது. உள் சைடு இருக்கிற 2 கிளாத்துக்கும் ஒரு தையல் அடிச்சுக்கலாம். பிசுறு உள் சைடு போகிற மாதிரி தையல் அடிக்கணும்னா 2 கிளாத்து கிரிப்பாக இருந்ததுன்னா மட்டும்தான். ப்ளவுஸை வச்சு ஜாயின் பண்ணும்போதும் இழுத்துக்கிட்டு வராமல் சரியான அளவு வரும். கீழ் சைடு சிங்கிள் கிளாத் இருந்ததுன்னா 2 கிளாத்து ஈவனாக இருக்காது. அப்போ முடியும் போதும் கீழ் சைடு கிளாத்து பத்தாமல் வந்துடும். அதுக்காக மட்டும்தான் 2 கிளாத்து வச்சு தையல் அடிக்குது. ஃப்ரண்ட் சைடு 2ம் ஒரே அளவு இருக்குது. இதை அப்படியே பட்டியில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்து கீழ் சைடு போகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ப்ளவுஸில் இருக்கிற கிளாத்து மட்டும் மேல் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். ப்ளவுஸ்லேயும் அதில் 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு கட்டி தையல் அடிச்சுக்கலாம். டாட் பிடிச்சது பேக் சைடு போகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த முதல் தையல் அடிக்கும்போதும் மெதுவாக தைச்சிக்கலாம். வளைவான ஷேப்புக்கிட்ட மெதுவாக தைச்சோம்னா தான் கரெக்டான அளவு வரும். இந்த பீஸில் முடியும் போது என்ன அளவு பேக் சைடு துணி இருக்கோ அதே அளவு இன்னொரு பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அது வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. அந்த சைடு கரெக்டான அளவு வருது. ஒரு தையல் அடித்த பின்னாடி பேக் சைடில் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னொரு தையல் அடித்து திருப்பிட்டோம்னா ஒன்றா ஃப்ரண்ட் சைடு மேலே தான் கட்டிங் செய்யணும். அதனால் இப்போவே செக் பண்ணி என்ன அளவு அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உள் சைடு தையல் அடித்து அதை சரி பண்ணிடலாம். எப்பவுமே பேக் சைடோட ஃப்ரண்ட் சைடு தான் அதிகமாக வர மாதிரி கட்டிங் செஞ்சுருக்கு. இது கொஞ்சம் கிராஸ் கட்டிங் அப்படிங்கனால எப்பவுமே ஃப்ரண்ட் சைடு தான் அதிகமாக வரும். இதுலேயும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே 1/4 இன்ச்சு துணி அதிகமாக இருக்குது. அதுக்கு இன்னொரு தையல் அடிக்கும்போதும் தையல் அடித்து சரி பண்ணிக்கலாம். இல்லைனாலும் இப்போவே சரி பண்ணி விட்டுடலாம். ஃப்ரண்ட் சைடு 2ம் ஒரே அளவு இருக்குது.
இந்த சைடு ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அதிகமாக இருந்தது. அதுக்கு ஒரு 3 இன்ச்சு நீளத்துக்கு தையல் அடித்து விட்டுட்டோம்னா அது சரியாக வந்துடும். அந்த சைடு 4 இன்ச்சு அதிகமாக இருந்தது. அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தள்ளி வச்சு அடிச்சிட்டோம்னா சரியான அளவு வந்துடும். பட்டி பீஸை அப்படியே திருப்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு இருக்கிற பீஸை மட்டும் அதை அப்படியே உள் சைடு போகிற மாதிரி மடித்து விட்டுக்கலாம். பட்டி கிளாத்து ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால இது தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது அகலம் கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு ரொம்ப பொறுமையாக தான் உள் சைடு மடித்து தைக்கணும், இல்லைன்னா தையலில் பட்டுரும். ஏன் கீழ் சைடு 2 கிளாத்து வச்சு அப்படின்னா, இப்போ மேல் சைடு திக்னஸான கிளாத் அதிகமாக இருக்குது, கீழ் சைடு சிங்கிள் கிளாத் இருந்ததுன்னா ரெண்டும் ஈவனாக வராது. அப்போ கீழ் சைடு கிளாத்து ரொம்ப பத்தாமல் வந்துடும் முடியும் போதும். அதுக்காக 2 கிளாத் வச்சிட்டோம்னா மட்டும்தான் சரியான அளவு வந்துடும். இதுவும் கீழ் சைடில் ஒரு விரலில் அப்படியே அமுத்தி பிடிச்சிக்கணும், லூஸாக விட்டோம்னாலும் பத்தாமல் போயிடும். இந்த தையலும் முதல் அடித்த தையல் மேலேயே அடிச்சுட்டு வர மாதிரி வச்சுக்கலாம். அந்த பீஸ் எடுத்தோம்னா தான் இது மடிக்கிறதுக்கு சரியாக வரும். இந்த மாதிரி மடித்து 2-3 டைம் தைச்சோம்னாவே இது பழக்கத்துக்கு வந்துடும். உள் சைடு இருக்கிற கிளாத்தை நல்லா தள்ளி விட்டுக்கலாம், தையலில் படாமல். டாட் பிடிச்ச இடத்துக்கு வரும்போது மட்டும்தான் தையல் கிட்ட வர மாதிரி இருக்கும். அங்கே மட்டும் தள்ளி விட்டுட்டோம்னா போதும், அப்புறம் ஈஸியாக வந்துடும். இதை அப்படியே மடித்து விட்டு உள்ளே இருக்கிறத இழுத்தோம்னாவே சரியான அளவு வந்துடும். வெளியே எடுத்ததையும் சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை அப்படியே நீவி விட்டோம்னாவே அந்த சுருக்கமெல்லாம் போயிடும். பட்டி கட்டிங் செய்யும்போது 2 சைடும் 1/2 இன்ச்சுக்கு மேலே துணி இருக்கிற மாதிரி தான் வெட்டிருந்தது. அதனால தான் சைடில் கரெக்டாக இருக்கும். இது திருப்பின பின்னாடியும் அதை நேர் வெட்டி விட்டுக்கலாம். பட்டி தையல் அடிக்கும்போது கட்டி ஆரம் வைக்கணும். அப்படியே விட்டோம்னா இப்படி எடுக்கும்போதும் அந்த தையலில் கொஞ்சம் விட்டு வந்துடும். பிசிறுலாம் உள் சைடு போயிடுச்சு. அதிகமாக இருக்கிற கிளாத்தை வெட்டி விட்டுறலாம். பேக் சைடு சரியாக இருக்கான்னு ஏற்கனவே செக் பண்ணிட்டோம், அதனால் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடும் கரெக்டாக தான் இருந்தது, சரியான அளவு இருக்குது. சைடுலேயும் 2 சைடு சரியான அளவு இருக்குது. இதை செக் பண்ணாமல் அப்படியே ஜாயின் பண்ணியிருந்தோம்னா இப்போ அதிகமாக இருந்ததுனாலும் தையல் அடிக்க முடியாது, மேல் சைடு தான் கட்டிங் செஞ்சு எடுக்கணும். அதனால் ஒரு சைடு தையல் அடித்ததையுமே அதை செக் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அடுத்து ஊக் வைக்கிற பட்டி தையல் அடிச்சுக்கலாம். அதுக்கு 1.5 இன்ச் அகலத்துக்கு ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். ஊக் மாட்டுற பட்டிக்கு 3 இன்ச்சு அகலத்துக்கு துணி வெட்டிக்கலாம்.
ஊக்கு மாட்டுற பட்டிக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் கட்டு கட்டி விட்டுடலாம். அவத்த தையல் எதுவும் விட்டு போகாது. ஸ்லீவுக்கு கிராஸ் பீஸ் வச்சு 2 பைப்பிங் வச்சு சைடு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே வீடியோவில் போட்டோம்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.